ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா பயோமெக்கானிக்ஸில் இருக்க கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அந்த கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எந்தெந்த இயரில் பயோமெக்கானிக்ஸ் பேப்பர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வர நோட்ஸ் எந்த புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி எடுத்தேன்னா சிந்தியாசி நார்கின் அந்த புக்கை பார்த்து அந்த வீடியோவில் வர நோட்ஸ் எடுத்து ஓகே இப்போ நம்ம கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவை பற்றி பார்க்கலாம். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்னன்னா ஒரு டிஷ்யூவையும் இன்னொரு டிஷ்யூவையும் கனெக்ட் பண்றது இல்லை சப்போர்ட் பண்றதா என்னன்னு சொல்லுவாங்க, கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எங்கெங்க தான் பார்க்கலாம்னா போன்ஸு, டெண்டான், லிகமெண்ட், டிஸ்க், மெனிஸ்கஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ எதனால உருவாக்கப்பட்டிருக்கு, அதான் கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒன்று செல்லு, ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ். இது ரெண்டு நாளையும் தான் கனெக்டிவ் டிஷ்யூ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபிப்ரில்லார், ஒன்று இன்டர்ஃபிப்ரில்லார்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம லைன் பை லைன் இந்த கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவை பற்றி பார்க்கலாம். இப்போ கம்போசிஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இது லைன் பை லைன் பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே, இப்போ ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர், நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னதுன்னா போனு, பர்சா, கேப்சூல், கார்டிலேஜ், டிஸ்க், லேப்ரம், மெனிஸ்கஸ், பிளேட்லெட்ஸ், லிகமெண்ட் அண்ட் டெண்டான் இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் பூரா எதால உருவாக்கப்பட்டிருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூவால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவோட பண்பு என்னதுன்னா ஒன்று செல்லு, ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எதால உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒன்று செல்லு, ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் மொத்தம் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று இன்டர்ஃபிப்ரில்லார், ஒன்று ஃபிப்ரில்லார் காம்போனன்ட். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி நல்லா பார்ப்போம்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ செல்லு, எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் இது ரெண்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக்கமாக பார்ப்போம். இதான் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம செல்லை பற்றி பார்க்கலாம். நான் டார்க்காக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் ரீட் பண்ணிட்டு வாங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செல்லோட ஃபங்க்ஷன் கனெக்டிவ் டிஷ்யூல செல்லோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸை உற்பத்தி பண்ணணும். அதான் இந்த செல்லோட ஃபங்க்ஷன். செல்லோட ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸை சிந்தசிஸ் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு பேசிக்கான செல்லு என்னதுன்னா ஃபிப்ரோபிளாஸ்ட். கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு பேசிக்கான செல் இருக்கு, அது பேர் என்னது, ஃபிப்ரோபிளாஸ்ட். Depend upon its mechanical and physiological environment. The fibroblast specialized to become the osteoblast, chondroblast, dendroblast. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா ஃபிப்ரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபிப்ரோபிளாஸ்ட் மாறிக்கிறோன்றாங்க. ஃபிசியாலஜிக்கல்னா ஃபங்க்ஷன். ஓகேவா, ஃபிப்ரோபிளாஸ்ட் நல்லா இப்போ ஒரு செல் இருக்கு, அந்த செல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த ஃபிப்ரோபிளாஸ்ட் ஆஸ்டியோபிளாஸ்டா மாறிடும். இப்போ ஒரு செல் இருக்கு, அந்த செல்லு நல்லா வளைஞ்சு கொடுக்கணும்னா அந்த செல்லு என்ன மாறிடும், கான்ட்ரோபிளாஸ்டா மாறிடும். இப்போ ஒரு செல் இருக்கு, அந்த செல்லோட வேலை இப்போ என்னவா இருக்கணும்னா அது மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அது என்னவா மாறிடும், டெண்டோபிளாஸ்டா மாறிடும். இப்போ ஆஸ்டியோபிளாஸ்ட், கான்ட்ரோபிளாஸ்ட், டெண்டோபிளாஸ்ட் இது எல்லாமே இம்மெச்சூர் செல்லு. இது மெச்சூர் ஆனோன்னு எப்படி ஆகும்னா கான்ட்ரோசைட், டெண்டோசைட்ஸ், ஆஸ்டியோசைட்ஸ் இந்த மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ நம்ம செல்லை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னா செல்லுக்கு வெளியில இருக்கும், அதான் அவுட் சைடு செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் இந்த டிஷ்யூட ஃபங்க்ஷனை டிடர்மின் பண்ணுது. அப்படின்னா டிஷ்யூட ஃபங்க்ஷன் இதான் தீர்மானிக்குது இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ்ன்றது. இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்குன்னா வாட்டரும் புரோட்டீனும் இருக்குன்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரா செல்லா மேட்ரிக்ஸ் ரெண்டா பிடிச்சிருப்பாங்க. ஒன்று ஃபிப்ரில்லார், ஒன்று இன்டர்ஃபிப்ரில்லார் காம்போனன்ட். இப்போ அதில் நம்ம ஃபிப்ரில்லார் காம்போனன்ட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபிப்ரில்லார் காம்போனன்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஃபைபரஸ் காம்போனன்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபைபரஸ் காம்போனன்ட்ல புரோட்டீன், ரெண்டு புரோட்டீன் இருக்குன்றாங்க. ஒரு புரோட்டீன் கொலாஜன்றாங்க, இன்னொரு புரோட்டீன் எலாஸ்டின் சொல்றாங்க. இப்போ கொலாஜன் பார்ப்போம். கொலாஜன்றது கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு மெயினான சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு மெயினான சப்ஸ்டன்ஸ் என்னது, கொலாஜன். இந்த கொலாஜன் எங்கே இருக்குன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல இருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா என்னதுன்னா நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அங்கே கொலாஜன் இருக்கும். கொலாஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் அபண்டன்ட் புரோட்டீன் வாங்க. கொலாஜன்றது ஒரு புரோட்டீன். ஓகேவா, அதான் நம்ம இங்க பார்த்துருப்போம். ஃபிப்ரில்லார் காம்போனன்ட்ல மொத்தம் 2 புரோட்டீன் இருக்கும். ஒன்று கொலாஜன், இன்னொன்று எலாஸ்டின். கொலாஜன் ஹேஸ் அ டென்சைல் ஸ்ட்ரென்த் சிமிலர் டு தி ஸ்டீல். கொலாஜனுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குன்றாங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருளுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் அவ்வளவு சீக்கிரமா பிரேக் ஆகாது.
அப்போ அந்த பொருள் வந்து என்னன்னு சொல்லலாம், ஸ்டீல்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரேக் ஆகாது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஒரு பொருள் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆயிரும். இப்போ இந்த கொலாஜனில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்றாங்க. கொலாஜனோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டீல் மாதிரி வந்து இருக்குன்றாங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கனெக்டிவ் டிஷ்யூ டு தி டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ் தான் வந்து புல்டு ஃபோர்ஸ்ன்னுவாங்க, பிடிச்சி இழுக்கிறது. இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொலாஜனில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறனால அது மெனி டைப்ஸ் ஆஃப் கொலாஜன்ல வந்து நிறைய டைப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதோட ஃபங்க்ஷனை வந்து இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றாங்க. என்னென்ன கொலாஜன் தான் இருக்கா, டைப் 1, டைப் 2, டைப் 3 கொலாஜன் தான் இருக்கு. இப்போ 100% கொலாஜன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 90% வந்து டைப் 1 கொலாஜனாக தான் வந்து இருக்குன்றாங்க. டைப் 1 கொலாஜன் என்னதுன்னா டெண்டான், லெகமெண்ட், மெனிஸ்கஸ், ஜாயிண்ட் கேப்சூல், ஃபைப்ரோ கார்டிலேஜ், இது எல்லாமே வந்து என்னதுன்னா டைப் 1 கொலாஜன் தான். ஓகேவா? இப்போ வந்து எலாஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். எலாஸ்டின்றது சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்ட்ராண்ட் வித்தவுட் ட்ரிபிள் ஹெலிக்ஸ். இப்போ கொலாஜின் வந்து ஸ்டீல் மாதிரி இருக்குன்னு, ஏன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து கொலாஜின்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்னு, ஏன்னா அப்போ கொலாஜின்ல வந்து என்ன இருக்குன்னா ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால தான் கொலாஜின் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு. அதுவே எலாஸ்டின்ல வந்து எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்ட்ராண்ட் மாதிரி தான் இருக்கும் அதோட மாலிகுல். இந்த ஆல்ஃபா லைக் ஸ்ட்ராண்ட் ஆர் காஸ் லிங்க் டு ஈச் அதர் டு ஃபார்ம் அ லப்பர் லைக் எலாஸ்டிக் ஃபைபர். இந்த ஆல்ஃபா லைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து ஒரு கிராஸ் லிங்க் மாதிரி ஒன்னொன்று வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து எப்படி இருக்கா, ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் மாதிரி இருக்கு. எலாஸ்டிக் ஃபைபர்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரப்பர். ஓகேவா? இதுதான் வந்து எலாஸ்டின். இந்த எலாஸ்டின்ல உங்களுக்கு எனக்குள்ள ஒரு கோடு தெரியுதா? இந்த கோடு பேர் என்னதுன்னா சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்டாண்டுன்னு வாங்க. இப்போ இந்த கோடும் கனெக்ட் ஆதா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ்னு வாங்க. எலாஸ்டின்ல இது என்னது சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்டாண்டு, இதுவும் ஒரு சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்டாண்டு. இந்த சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணுற இது பேர் என்னது, கிராஸ் பிரிட்ஜ். இப்போ இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, எலாஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே வந்து இந்த மாதிரி இருக்கு 1, 2, 3. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் ஹெலிக்ஸ்ன்னுவாங்க. ட்ரிபிள் ஹெலிக்ஸ் வந்து யார்கிட்ட வந்து இருக்குன்னா கொலாஜன்கிட்ட வந்து இருக்கும். அதுவே எலாஸ்டின்கிட்ட வந்து என்ன இருக்கும், சிங்கிள் ஆல்ஃபா லைக் ஸ்டாண்ட் வந்து இருக்கும். இப்போ கொலாஜன்ல வந்து இந்த ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் கொலாஜன்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரோபோ கொலாஜன் பூரா ஒன்னா சேர்ந்து மைக்ரோஃபிப்ரில் ஆகும், மைக்ரோஃபிப்ரில் பூரா ஒன்னா சேர்ந்து ஃபிப்ரில் ஆகும், ஃபிப்ரில் பூரா ஒன்னா சேர்ந்து கொலாஜின் ஃபைபர்ஸ் ஆகும். இப்போ இது பூரா வந்து டெண்டானா வரும். இண்டோ டெண்டான், எபி டெண்டான், பேரா டெண்டான். அப்போ டெண்டான் வந்து எதால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, கொலாஜனால் உருவாக்கப்பட்டிருக்கு. கொலாஜன் வந்து என்னது, ஒரு ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோ, அந்த லப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்து விட்டோடனே அந்த லப்பர் பேண்ட் திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துடுதா? அதே மாதிரி தான் இந்த எலாஸ்டின் மாலிகுலும் இருக்கும். இப்போ நீ ஸ்ட்ரெச் ஃபோர்ஸ் என்னதுன்னா, நீ பிடிச்சி அந்த எலாஸ்டின் மாலிகுலை இழுத்தனா அந்த ஃபோர்ஸ் வந்து விட்டு இந்த ஸ்ட்ரெச் ஃபோர்ஸ் வந்து போன உடனே அந்த எலாஸ்டின் மாலிகுல் திருப்பி பழைய நிலைமைக்கே வந்து வந்துடும் சொல்றாங்க. எலாஸ்டின் ஃபைபர் தான் எங்கே இருக்கும்னா ஸ்கின்னில் இருக்கும். ட்ரெக்கியோ பிராங்கியல் ட்ரீ அப்படின்னா லங்கில் ஒரு ஏரியா, அந்த இடத்துல வந்து எலாஸ்டின் வந்து இருக்கும். வால் ஆஃப் ஆர்ட்ரிஸ் நல்ல ரத்தம் போகிறது, அந்த ஆர்ட்ரிஸோட வால்லையும் வந்து இந்த எலாஸ்டின் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கொலாஜனை கம்பேர் பண்ணும்போது எலாஸ்டின் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் சில இடத்துல வந்து எலாஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும். எந்தெந்த இடத்துலனா, இப்போ அயோட்டான்னு எடுத்துக்கிறேன்னா, அயோட்டானா என்னதுன்னா ஹார்ட்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து நல்ல ரத்தம் போகும்ல, அந்த இடம் தான் வந்து அயோட்டா. இப்போ சிம்பிளா தெரிஞ்சுக்கோ, அயோட்டான்றது ஹார்ட்ல இருக்க ஒரு பார்ட்டு. அந்த இடத்துல வந்து 30% வந்து எலாஸ்டின் இருக்கும், 20% வந்து கொலாஜின் தான் இருக்கும். லிகமெண்டம் நியூக்ளியை ஆஃப் செர்விக்கல் ஸ்பைனு, நம்ம முதுகெலும்புல வந்து செர்விக்கல்னு ஒரு ரீஜியன் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு லிகமெண்ட் இருக்கும், அந்த பேர் வந்து என்னது, லிகமெண்டம் நியூக்ளியே. அந்த இடத்துல வந்து 75% வந்து எலாஸ்டின் இருக்கும், 15% தான் வந்து கொலாஜின் வந்து இருக்குன்றாங்க. அடுத்து வந்து இது வந்து எங்க இருக்கும்னா காலில் வந்து இருக்கும். இங்க வந்து 4.4% எலாஸ்டின் இருக்கும், 86% வந்து கொலாஜின் வந்து இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிப்ரில்லார் காம்போனன்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதில் என்னென்ன பார்த்தோம், ஒன்று கொலாஜின், ஒன்று எலாஸ்டின். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். என்னதுன்னா இன்டர்ஃபிப்ரில்லார் காம்போனன்ட்டு. இன்டர்ஃபிப்ரில்லர் காம்போனன்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்ஃபிப்ரில்லர் காம்போனன்ட்ல வந்து ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த புரோட்டீன் பேர் என்னதுன்னா புரோட்டியோகிளைகான். இந்த புரோட்டியோகிளைகான்ல வந்து கிளைகோஸ் அமினோ கிளைகான் இது வந்து அட்டாச் ஆயிருக்குன்றாங்க. புரோட்டியோகிளைகானுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னதுன்னா பிஜி. ஓகேவா? இந்த பிஜியில் வந்து 100 GAGS வந்து அட்டாச் ஆயிருக்கும். 100 GAGS என்னதுன்னா கிளைகோஸ் அமினோ கிளைகான். இது பார்க்குறதுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னா பாட்டில் ப்ரெஷ் மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து இன்டர்ஃபிப்ரில்லர் காம்பனண்ட் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கோடு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெரியுதா, இது பேர் என்னதுன்னா பிஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா புரோட்டியோகிளைகான் அக்ரகான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிஜியில் வந்து நிறைய ஜிஏஜிஎஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்படி சின்ன சின்னதாக இப்படி இப்படி அட்டாச் ஆயிருக்கா, இதான் வந்து ஜிஏஜிஎஸ்ன்னுவாங்க. எத்தனை ஜிஏஜிஎஸ் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ஜிஏஜிஎஸ் ஆச்சு இந்த பிஜியில் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஜிஏஜிஎஸ் என்னது கிளைகோசமினோகிளைகான். ஓகே, இப்போ இங்கே எனக்குள்ள கருப்பு கலரில் ஒன்று தெரியுதா, இது பேர் என்னது ஹைலரோனின் மாலிக்யூல் இல்லாட்டி ஜிஏஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஏஜியோட இந்த பிஜி வந்து டைரெக்டாக வந்து அட்டாச் ஆகாது. எதோட சேர்த்து அட்டாச் ஆகுது, இந்த லிங்கர் புரோட்டீன் மூலியமா ஒரு பால் மாதிரி இருக்கா, இதான் வந்து லிங்கர் புரோட்டீன். இந்த லிங்கர் புரோட்டீன் மூலியமா தான் இந்த பிஜி வந்து இந்த ஜிஏஜிஓ மாலிகுலோட வந்து அட்டாச் ஆகும். இப்போ பிஜி வந்து என்னன்னு சொல்லலாம்னா அக்ரகான்னு சொல்றாங்க. இப்போ அக்ரகான் இருக்குல்ல, அது வந்து எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா ஹயலரோனோட வந்து அட்டாச் ஆயிருக்கும். எதோட ஹெல்ப் மூலியமா தான் லிங்கர் புரோட்டீன் ஹெல்ப் மூலியமா வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதனால வந்து அந்த கார்டிலேஜில் வந்து வாட்டர் வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கார்டிலேஜில் வந்து வாட்டர் இருக்கறனால அந்த கார்டிலேஜ் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்து இருக்கும். ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. சம் ஜிஏஜிஎஸ் ஆர் யூஸ்ட் as சப்ளிமெண்ட் ஆர் இன்ஜெக்ஷன் ஃபார் தி ஜாயிண்ட் பெயின்ட். ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னதுன்னா, அது வந்து மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். அங்கே வந்து எதை வந்து தருவாங்கன்னா ஜிஏஜிஎஸ் வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாவோ இல்லை சப்ளிமெண்ட் மூலியமா வந்து தருவாங்க. ஆனால் ஹவவர் தே மே நாட் ஒர்க் வெல் அக்கார்டிங் டு தி ஸ்டடீஸ். சில ஸ்டடீஸ் வந்து இந்த ஜிஏஜிஎஸ் வந்து ஒர்க் ஆகலை அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பிஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னதுன்னா, அது வந்து நம்ம அங்கே பார்த்தோம்னா புரோட்டியோகிளைகான், அது வந்து என்ன பண்ணுன்னா நியூட்ரியன்ட்டையும் வந்து க்ரோத் ஃபேக்டரையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதனால வந்து நம்ம டிஷ்யூ ரிப்பேருக்கு டிஷ்யூ க்ரோத்துக்கு வந்து இந்த பிஜின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம